என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவத்தில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் 2ஆம் குரல். இது இன்னைக்கு எப்படி 292ஆம் குரல். குரல் என்னவென்றால், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதன் பொருள் என்னவென்றால், குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம். கதையை பார்ப்போம். மாலினி MBA அந்த நகரத்தின் பிரபல நகைக்கடை ஸ்ரீ நகைக்கடையில் விற்பனை வேலை. மாலினியின் தந்தை நகைக்கடை உரிமையாளர் நாகலிங்கம் அவர்களுக்கு நண்பர், குடும்ப நண்பர். அந்த விதத்தில் மாலினி அவர் கடையில் வேலைக்கு வந்துள்ளார். மாலினி திருமணமானவர், ராஜ் அவருடைய கணவர். மாலினி ஒரு நாள் விற்பனை பகுதியில் அந்த கடையில் இருந்தபொழுது, என்ன நகைக்கடை நடத்துறீங்க, கஸ்டமர் திருப்திக்கு சர்வீஸ் இல்லை, பெரிய கடைன்னு தான் பேரு, இந்த அம்மா கேட்கிற டிசைன் காண்பிக்கல, விவரம் கேட்டா சொல்லல, நான் போறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வெளியே செல்ல, புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த ராகினி பாதிக்கப்பட்ட மாலினியை நெருங்கி, யார் இவங்க, ரெகுலர் கஸ்டமரா என கேட்க, மாலினி, ஆமா, ஒரு பொருள் வாங்காது, சும்மா சும்மா சத்தம் போடுறது, இதுதான் இவங்க பழக்கம், அடங்க மாட்டாங்க என்றாள் மாலினி. ராகினி தைரியமானவர். நாகலிங்கம் முதலாளி அவர்களும் ராகினியின் தந்தையும் பள்ளி நண்பர்கள். அதாவது ராகினி, நான் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இவர் வரல, அடுத்த தடவை வந்த சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன், எதுக்கும் என்னை பற்றி சொல்லி வீட்டில் என்றால் ராகினி. மாலினி அதிர்ந்து, வீட்டிலேயா என விழிக்க, ராகினி மாலினியை பார்த்து, மாலினி, அவர் உன் கணவர் என்று மற்றவர் மூலம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ குடும்ப கௌரவத்துக்கு இப்படி மறைச்சி பேசலாமா என்றாள். மாலினி கண் கலங்கி, ஆமா, ராஜ் என் கணவர் தான், இப்போ வந்தவர் அவர்தான், பெயருக்கு தகுந்தாற் போல் ஆபீஸ் நண்பர்களுடன் வந்தா செலவு, என் 2 வயது குழந்தைக்கு உண்டான செலவு கூட எதுவும் தருவதில்லை, குழந்தையை எப்படி வளர்ப்பது, அதனாலேயே இங்க வேலைக்கு சேர்ந்தேன், நான் வேலை செய்து கௌரவ குறைச்சல்னு என்னை இங்க வேலை செய்ய விடாம விளக்கத்துக்கு இப்படி பலர் முன்னிலையில் அடிக்கடி வந்து தப்பான சர்வீஸ்ன்னு பேசி தொந்தர பண்றார் என்றால், அழுத மாலினி பார்த்து, ராகினி, திருமண வாழ்வில் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளதா, இவ்வளவு சிரமங்கள் உள்ளதா என்று எண்ணினால் திருமணத்தை எண்ணியே பயந்தாள். ஒரு நாள் கடை முதலாளி நாகலிங்கம் அங்க வந்து விற்பனை செக்ஷனுக்கு வந்து, என்னம்மா மாலினி, வேலை எப்படி இருக்கு, அப்பா சுந்தரமூர்த்தி அப்படியே தான் இருக்காரா, கொள்கையை விட்டு விட்டாரா என கேட்க, மாலினி, அவராவது திருந்துவதாவது ஹரிச்சந்திரன் பரம்பரை போல்தான் நடந்துக்கிறார், என்ன கூட வேலை கல்யாணம் பண்ணுன்னு தொந்தரவு செய்கிறார், ராஜு சரியில்லை என்று இப்படி சொல்றார் என்றால் மாலினி. அப்புறம் என் அப்பாவிடம் நீங்களா சொல்லுங்கள் என்றால் நாகலிங்கம், நான் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, எங்க அப்பா காலத்திலிருந்து நகை செய்து விற்கும் உங்கள் பரம்பரை தொடர்பு இதுதான், ஆர்டர் போட்டா அனுப்புவார், அத்தோடு சரி என்றார் நாகலிங்கம். அங்கிருந்த ராகினி இதை கேட்டுக்கொண்டிருந்தார். மாலினி, நான் MBA படித்தது வேஸ்ட் என்பார் அப்பா, நகை தரமா செய்தாலும்
அப்பா சுந்தரமூர்த்தி அதில் உள்ள சிறிய குறையை சொல்லியே இருப்பது வழக்கம். அவ்வளவு நேர்மை. அதனால உங்க மாதிரி ரெகுலர் கஸ்டமர் தவிர புதிதாக நகை செய்பவர் வருபவர்கள் இவருடைய பேச்சை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். நான் வியாபாரம் தொழில் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. அதனாலேயே உங்க கடைக்கு வேலை செய்ய வந்தேன் என்றால் மாலினி. நாகலிங்கம் மாலினியை பார்த்து, தொந்தரவு தர அந்த கஸ்டமர் வந்த சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். அவருக்கு மாலினியின் கணவன் பற்றி முழுதும் தெரியாது. ராகினி ஒரு முறை ஸ்டார் ஹோட்டல் ஓனர் கஸ்டமரை நாகலிங்கம் பார்த்து வர சொல்ல ராகினி அங்கு சென்றார். ஹோட்டலில் ஒரே கலாட்டா. ஹோட்டல் பணியாளர்கள் ராஜை மிரட்டி திட்டி சப்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். விஷயம் என்னவென்றால், ராஜ் தன் பந்தா நண்பர்களுடன் வந்து ஹோட்டல் சுகம் அனுபவித்து விட்டு பணம் இல்லாமல் செல் கிரெடிட் கார்டு எல்லாம் வீட்டில் வைத்து விட்டு வந்திருந்ததால் பணம் கட்ட முடியவில்லை. பந்தா நண்பர்கள் கூட்டம் எஸ்கேப் ஆகிவிட்டது. ராஜுக்கு பெருத்த அவமானம். ராகினி நிலைமையை சமாளித்து ராஜுவை மீட்டால். அவரது மனைவி மாலினி படும் சிரமங்களை புரியும்படி ராஜுக்கு சொன்னால், இம்மாதிரி இருந்தால் குடும்பம் வீணாகும் என்பதை எடுத்துரைத்தால், இம்மாதிரி செய்வதால் மாலினி தற்கொலை செய்து கொள்வதாக கூட தன்னிடம் கூறியதாக பொய் சொன்னாள். இதை கேட்ட ராஜு மனம் அதிர்ந்தான். நிதர்சன சூழல் இதுதான் என்பதை புரிந்து திருந்த முயற்சி செய்வதாக கூறினான். தகாத நண்பர்கள் உள்ள ஆபீஸ் வேண்டாம் என்று ராகினி சொல்லி மாலினியின் தந்தை சுந்தரமூர்த்தியிடம் ராஜுவை வேலைக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டுதல் விடுத்தால், அவரும் ராஜுவை அவர் குணத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு வேலையில் சேர்த்துக் கொண்டார். ராகினி தானும் அவ்வப்போது மேற்பார்வை பார்த்துக் கொள்ளலாம். மாலினியும் உடல் இருப்பதால் சொல்லி திருத்த வைக்கலாம். இதனால் மாலினியின் வாழ்வு நன்றாகும் என்று இதையெல்லாம் செய்தாள். ராகினி மாலினியிடம், நீ வேலைக்கு செல்வது ராஜுக்கு பிடிக்கவில்லை என புரிந்து கொண்டு, மாலினியை நீ 2 மாதம் மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொள் என்று கூறினால், மாலினியும் 2 மாதங்கள் மருத்துவ விடுப்பு எடுத்து வீட்டில் ராஜிடம் அன்பாக பழகி மேலும் திருத்தினால், மனம் திருந்திய ராஜி வேலையை கற்றுக்கொண்டதோடு மாலினியையும் வேலைக்கு நகை கடைக்கு அனுப்பினார். தன்னுடைய நண்பன் சூடாமணி MBA, ராகினி மனம் போல சிறந்த நற்சிந்தனை உள்ளவன் என அறிமுகம் செய்து ராகினியுடன் பழக செய்து திருமணம் நடக்க கேட்டுக்கொண்டான். ஆனால் ராகினி பழைய அந்த திருமண வாழ்வு பயத்தில் இருந்ததால் இது நடக்கவில்லை. உடனே ராஜ் சுந்தரமூர்த்தி நாகலிங்கம் பெரியவர்களிடம் கூறி சூடாமணியை பற்றி பலவிதமாக உயர்வாக கூறச் செய்தான். அது பொய் என்று தெரிந்தும் நாகலிங்கமும் சுந்தரமூர்த்தியும் அம்மாதிரி செய்ய ஒரு கட்டத்தில் ராகினி மனம் மாறி திருமண வாழ்வு ஏற்றுக்கொண்டார். இதை எண்ணி பெரியவர்கள் மகிழ்ந்தார்கள். ராகினியின் பொய், சுந்தரமூர்த்தியின் வாய்மை, நாகலிங்கம் அடக்கமான கருத்து, மாலினியின் உண்மை ஏக்கம் யாவும் அந்தந்த வாழ்வு சந்தர்ப்பத்தில் பயன் ஆனது இந்த சூழ்நிலையில். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் நாம் பல சமயம் பல சந்தர்ப்பங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் செயல்களால் ஒரு சில சமயம் தீமையும் வரலாம், நன்மையும் வரலாம். அதாவது தவறுகள் இல்லாத போதும் ஒரு சில அழிவுகள், ஒரு சில தீமைகள் வரும் என்ற சந்தர்ப்பத்தில் அந்த அழிவையும் தீமைகளையும் தடுப்பதற்கு மாற்று கருத்துக்கள், ஒரு சில பொய்கள் சொல்லலாம் என்பது பலரின் அனுபவ வாக்கு. இக்கதையில் 2-3 சந்தர்ப்பங்களில் நாம் இந்த
ஒரு கருத்தை கண்டோம். இதையே திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். நாமும் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அந்த கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை. இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்கள் கண்டிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.